Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 9. ஓபன் பண்ணா போன பாட்டுல டி ரேங்க் டஞ்சனுக்குள்ள நம்ம சங்கு அவனோட ஃபார்மர் டீம் அப்புறம் ஒரு 3 ஜெயில் கைதிங்க அவங்கள நோட்டீஸ் பண்ண காங் டஷிக்கு இவங்க எல்லாம் உள்ள போய் அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொல்லன்னு கட்டிடுவாங்க. அந்த ஜெயில் கைதிங்க ஒவ்வொரு காப்ளின்ஸையும் காலி பண்றத பார்த்தா யாரு பீஸ்ட்னே தெரியல, அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா அடிச்சு கொள்றானுங்க. சோ எப்படியே வழியில வர காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணும்போது சங்குமே கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் வெட்டி தள்ளுவானா. அதை பார்த்துட்டு சாங்கு அசந்துருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு கூட தான் ரைட் போயிருக்கான். பையன் ரொம்ப வீக்கு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா பையன் தனியாவே நின்று தட்டி தூக்கின உடனே அவனை அவ்வளவு பாராட்டுவாரு. ஜூஹியுமே இதை எதிர்பார்க்கல. சாங் இவனை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பயலோட லுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகல, பயலோட ஆறாவுமே மாறி இருக்குது. என்ன பண்ற, ஏதாச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறியா அப்படி இப்படின்னு ஜாலியா பேசுவாங்க. அந்த காங் டஷிக் பார்த்துட்டு என்ன வெட்டி பேச்சு, வாங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உள்ள கூட்டு போவான். அப்படி போகும்போது 3 ரூட் ஸ்பிளிட் ஆகும். எப்படியும் ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு வந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. அதனால 3 டீமா ஸ்பிளிட் ஆகலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த காங் டஷிக்கும் 3 பிரிசனர்ஸும் ஒரு ரூட்ல போவாங்க. சாங்கு சங்கு ஜூஹி இவங்க 3 பேரும் ஒரு ரூட், கிம்மும் காங்கும் ஒரு ரூட். மேட்டர் என்னன்னா நம்ம பயலால இந்த டஞ்சனோட பாஸ் எங்க இருக்கான்னு சொல்லி அந்த ரூட்டை ஃபீல் பண்ண முடியுது. அதனால இவங்க 3 பேரும் அழகா அந்த ரூட் வழியா போயிருவாங்க. சோ இப்படி போகும்போது அந்த காங் டஷிக்கு நம்ம பயல கொஞ்சம் குறுகுறுன்னு லுக் விட்டுட்டு போவான். ஏன்னா அவனுக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஞாபகம். ஆனா பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டான்னு வைங்க. இங்க கிம்மு காங்கு போன ரூட்ல காப்ளின்ஸா தான் வருவாங்க. அவங்க அசால்ட்டா காலி பண்ணிட்டு போவாங்க. அப்படியே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு பழைய விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. அந்த டைமுங்கும் போது கிம்மு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹண்டர்ஸுங்க. ஹண்டர்ஸோட வேலையை என்ன, தைரியமா நின்னு சண்டை போடணும் இல்ல சாகணும், வேற வழி இல்ல. ஆனா அன்னைக்கு இவர் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அப்படி பண்ணது தப்பு தானே, நம்ம பயல கடைசியில விட்டுட்டு வந்துட்டாங்களே. அதுக்காக இந்த ரைடு முடிஞ்ச உடனே அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிப்பான். அதே நேரம் இந்த காங் டஷிக்கு ஜெயில் கைதிகளை கூட்டு போனால அவனுங்க காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே தெரிக்க விட்டுட்டு இருப்பானுங்க. 1 இல்ல 2 இல்ல 100 காப்ளின்ஸ் வந்தாலும் சரி நாங்க சும்மா தெரிக்க விடுவோன்னு பில்டப் வேற. அப்ப அந்த காங் அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து நீங்க இதே மாதிரி தான் மனுஷங்களையும் கொல்லுவீங்களான்னு கேட்டா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ்டுங்களுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசமே தெரியலையாமா. வந்தா போட்டு தள்ளத்தான் செய்வோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்பதான் அந்த காங் டஷிக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. அட போன எபிசோடு ஒரு பெரியவர் தயவு செஞ்சு அவங்க 3 பேர்த்தையும் கொன்றுங்கன்னு சொல்லி யார்ட்டையோ கெஞ்சிட்டு இருந்தாருல்ல, அது வேற யாருகிட்ட இல்ல இந்த டஷிக் கிட்ட தான். என்ன மேட்டர்னா அவரோட பொண்ணை இந்த 3 பிரிசனர்ஸும் அடிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க. அதனால அந்த பொண்ணு பாவம் சூசைட் பண்ணிட்டா. அதை பார்த்த ஷாக்ல அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதாவது இவரோட ஒய்ஃப் சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு வைங்க. சரி அதுக்காண்டி புடிச்சு ஜெயில போட்டிருக்காங்களே, தண்டனை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவனுங்க 3 பேருமே ஹண்டர்ஸுங்க. உள்ளுக்குள்ள வச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில விட்டுருவானுங்க. அதோட விட்டா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி டஞ்சனுக்கு அங்க எங்கன்னு கூப்பிட்டு போய் அவங்களோட தண்டனை எல்லாத்தையுமே குறைச்சு சீக்கிரமாவே வெளியில விட்டுறாங்க. அப்படின்னா இவன் பொண்ணு செத்து போனாலே அதுக்கு யாரு பதில் சொல்லுவான்? இனி என்னதான் பண்ணாலும் இவரோட பொண்ணு திரும்பி இவருக்கு கிடைப்பாரா? மாட்டால. அதனால 3 மில்லியன் அமௌண்ட் கொடுத்து அவங்கள டஞ்சன்லயே வச்சு கொல்ல சொல்லி கேட்பான். ஏன்னா டஞ்சனுக்குள்ள எது பண்ணாலும் அது வெளியில தெரியாது பாத்தீங்களா. இந்த சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கெஞ்சின்னு எஞ்சிருப்பான். அதெல்லாத்தையும் அவன் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு கதையை சொல்லுவான். கண்ணுகளா இங்க இருந்து நீங்க வெளியில உயிரோட போக போறது இல்ல. வெளியில இன்ஸ்பெக்டர்ஸ் கேட்டாங்கன்னா 100 காப்ளின்ஸ் கண்ணா பின்னாடி வந்து கொதறி எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் நம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க கிம்மையும் காங்கையும் காட்டுறாங்க. இவங்க அப்படியே அந்த ரூட் வழியா டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தவங்க அந்த 3 பிரிசனர்ஸோட டஷிக் வந்தானே அந்த டனல்ல வந்து ஜாயின் ஆகும். அங்க வந்து சேர்ந்துருவாங்க. வந்து பார்த்தா தூக்கி வாரி போடும். என்னன்னா 2 பிரிசனர்ஸ் செத்து கிடப்பாங்க. ஒருத்தனை கழுத்தோட தூக்கி பிடிச்சிருப்பான். அதை பார்த்துட்டு சைலண்டா போயிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னடா பண்ற ஏது பண்றன்னு நோண்டி கேட்டவனே அவனையும் போட்டு தள்ளிட்டு நேரா அவங்க 2 பேர்த்துக்கிட்டே வருவான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்குக்கு அந்த காங் டஷிக் இன்ஸ்பெக்டரை பத்தி ஞாபகம் இருக்குது. டபுள் டஞ்சனுக்கு போய் சின்ன பின்னமாயி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகும்போது 2 பேரும் வந்து விசாரிக்க வந்தாங்களே, அதுல ஒரு ஆளை வந்தான். கண்டிப்பா என்னையெல்லாம் அவருக்கு அடையாளம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஐயோ அம்மா ஆன்னு ஒரு சவுண்டு. என்னாச்சு ஏதாச்சுன்னு அடிச்சு புரண்டு போய் பார்த்தா அந்த காங்குக்கு கண்ணா பின்னான்னு வெட்டு விழுந்து பையன் செத்து கிடப்பான். ஐயோன்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா அங்க கிம்மோட பாடியில ஏகப்பட்ட வெட்டு விழுந்து மனுஷன் ரத்த வெள்ளத்துல கிடப்பாரு. உடனே ஜூஹியை வச்சு ஹீல் பண்ண சொல்லுவாங்க. வெட்டு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு பலமா விழுந்திருக்கிறதுனால கண்டிப்பா அவரை காப்பாற்ற முடியாது. சாங்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாரு. டெஃபினட்டா இது எந்த மேஜிக் பீஸ்டும் பண்ணல, ஆயுதத்தை வச்சு நல்லா ஆழமா வெட்டி இருக்காங்க. அதுவும் பெர்ஃபெக்ட்டான வெட்டு. அப்படின்னா ஏதோ மனுஷங்க தான் அட்டாக் பண்ணிருக்காங்க, ஏதோ சரியில்லையேன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம சங்கு எப்படியாச்சும் அவரை காப்பாத்தியே ஆகணும்னு நினைப்பான். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு பழைக்க மாட்டோம்னு. உடனே நம்ம சங்கு இருக்கானே அவங்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்பாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் அவனை சாகட்டும்னு சொல்லி விட்டுட்டு போனாருல்ல, அது என்னோட தப்பு தான். நான் ஒரு ஹண்டரா உன்
கூட நின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே செத்து போயிருவாரு. இத கேட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காங்கு பின்னாடி இருந்து ஜூஹிய கத்திய வச்சு குத்த வருவான். நல்ல வேளை நம்ம பையன் இருந்ததுனால தடுத்துருவான். இவன் அந்த பிரிசனர்ஸ கொன்னுட்டு காரணத்தை சொல்லியிருந்தான்னா அவங்களே சரின்ட்டு விட்டுருப்பாங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை பாக்குறான்? ஏண்டா நீ ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்தவன் தான்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, மானகட்ட ஈத்தரன்னு சொல்லி வண்ட வண்டியா திட்டுவாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இவங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்கு அவன் ஒரு கதை சொல்லுவான். என்னன்னா இந்த 3 கைதிகளும் இந்த டஞ்சன்ல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கூட இருந்தவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம் இவன் பாஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். இவங்கிட்ட இருக்க விஷயம் அவனுகிட்ட இல்லாதனால அவன் அந்த பாஸ் கிட்ட சிக்கி செத்து போயிட்டான். நான் மட்டும் தான் தப்பிச்சேன். எப்படி என்னுடைய கதை சூப்பரானு சொன்னோன்னே நம்ம சங்கு கடுப்பாயி இவன் மண்டைய பொலந்தாதான் சரிப்பட்டு வரும்னு சண்டைக்கு நிப்பான். ஆனா நம்ம பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு தான் சாங்குக்கு தெரியாது. நீ வெறும் ஈரன் ஹண்டர் தான், உன்னால அவன் கூட சண்டை போட்டாலாம் ஜெயிக்க முடியாது, சோ ஓரமா நில்லு, நான் அவனை பாத்துக்கிறேன்னு கத்தி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போவாரு. அவரு சும்மா எல்லாம் அவன் கூட சண்டை போட முடியாது. ஏன்னா இவரு சி ரேங்க், அவன் பி ரேங்க், இவரை விட ஹையர் ரேங்க்ல உள்ளவன். அதனால ஜூஹி கிட்ட இவரோட பாடியை சுத்தி ஒரு ஹீலிங் கார்டை போட சொல்லுவாரு. அப்படி பண்ணா ஏதாச்சும் அவன் அட்டாக் பண்ணா கூட இவரோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிரும். சரின்ட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகும் போதே 2 அட்டாக்ல அவனை 2ஆ பொளந்துருவாரு. அவ்வளவுதான், ஆள் காலின்னு பார்த்தா அவன் ஏமாத்தி இருக்கான். சொல்ல போனா பயங்கர வித்தகாரனாவும் வேகமாவும் இருக்கான். அவன் எப்படி மூவ் பண்றான், என்ன பண்றான், சாங்கு என்ன பண்ண அவனை தொட முடியும் அப்படின்னு நம்ம சங்கு பார்த்தே கால்குலேட் பண்ணுவான். எப்படியா அவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குது. அவரும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தடுப்பாரு, ரிட்டர்ன் அட்டாக்கும் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா இவரை விட அவன் பயங்கர ஸ்ட்ராங். சோ கண்ணா பின்னான்னு பாடியில வெட்டு போடுவான். அந்த வெட்ட எல்லாமே ஜூஹியோட பவரால கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகும். இப்படியே சண்டை நடக்கும். ஆனா ஒரு கட்டத்துல போது பாடி ஃபுல்லா விட்டு போட்டுருவான். ஜூஹியாலையும் ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீல் பண்ண முடியல. அவ்வளவுதான், உன் சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ள வரும்போது அட்டானா அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. அவன் பாத்தீங்கன்னா உசாரா எஸ்கேப் ஆயிருவான். சாங்கு இதுக்கப்புறம் அவ்வளவுதான், சாகத்தான் போறோம்னு முடிவு பண்ணிட்டாரு. அவனும் கத்தி எடுத்து ஓங்கி ஒரே போடுவான். அப்பதான் நம்ம பையன் உள்ள என்ட்ரி கொடுப்பான். அவன் தடுத்த போர்ஸ பார்த்துட்டே அவன் மறந்துருவான், என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு. ஏன் ஜூஹியும் சாங்குமே அசந்துருவாங்க. நீ யாரு என்னன்னு கேட்ட உடனே ஈ ரேங்க் ஹண்டரும்பான். அப்படின்னா ஈஸி தான். ஆனா அவன் பிளாக் பண்ண விதத்தை பார்த்தா அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அப்படின்னா நம்ம பையன் அவனோட பவரை மறைக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவனோட எபிலிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தா டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டா அவனுக்கு செகண்ட் அவேக்னிங் தான் ஆயிருக்கணும்பா. அவன் ஷாக் ஆகிறானோ இல்லையோ, இவங்க தான் பொசுக்குன்னு ஷாக் ஆவாங்க. அப்படின்னா டபுள் டஞ்சன்ல தான் ஏதோ ஆயிருக்கணும்னு சாங் சொல்லுவாரு. டபுள் டஞ்சன் சொன்ன உடனே காங் டஷி கண்டுபிடிச்சிருவான். என்னன்னா அங்க இருந்து கடைசியா தப்பிச்சவன் இவன் மட்டும் தான். அந்த டைமுங்கும் போது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தாங்களே, அந்த மனாமீட்டர்ல பார்க்கும்போது இவனுக்கு வெறும் 10 தான் காமிச்சது. அப்படியே அதுல பெருசா காட்டல. செகண்ட் அவேக்னிங் ஆயிருந்தாதான் அவன் டபுள் டஞ்சன்ல இருந்தே தப்பிச்சிருக்கணும். அவன் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே செக் பண்ணாங்க. அதான் ஒண்ணுமே இல்லையே. அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் தப்பிச்சுட்டே, அதுக்காண்டி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனாலேயே உன்னை நான் ஈஸியா போட்டு தள்ளிடுவேன்பா. நம்ம பைய கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், எதுக்காக அவங்கள கொன்னேன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த நடந்த மேட்டர் சொல்லுவான். அதான் செத்து போன அந்த பொண்ணோட அப்பா தானே கொல்ல சொன்னாரு. அத சொல்லுவான். இதெல்லாம் நாட்டுக்கு ஒரு சின்ன சேவை தானே. இவனுக்கு என்ன பெரிய ராஜவம்சமா போய் 4 பேருக்கு நல்லது பண்றதுக்கு? காவாலி பயலுக்கு தானே, செத்தா செத்துட்டு போட்டும்பா. சங்குக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, எதுக்காக கிம்மையும் காங்கையும் கொன்னான். சரி, அவன் கொல்றதை இவங்க பாத்துட்டாங்க. ஒன்னு சொல்லி இருக்கலாம். சரி, சொன்னா அவங்க கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ, இவங்களுக்கு பிரச்சனை. அப்படின்னா ஒரே குத்துல குத்தி கொண்டிருக்கலாம்ல. பட் அவங்க பாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விட்டு விழுந்திருக்கும். கண்ணா பின்னாடி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கான். நீ கண்டிப்பா இதை அதுக்காக மட்டும் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும் பான. அப்பதான் அவனோட முழு வில்லத்தனமே வெளியில தெரியும். அந்த செத்த பொண்ணோட அப்ப வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி கொல்லுன்னு சொன்னால, அப்பதான் அவன் மேட்டர் சொல்லியிருப்பான். இங்க பாரு கண்ணா, எனக்கு இந்த மாதிரி கொல்றதெல்லாம் ஆசை இல்ல, பேராசை. நான் பி ரேங்க் ஹண்டர். எனக்கு ஏகப்பட்ட கில்டுல இருந்து எக்கச்சக்க ஆஃபர் வந்துச்சு. ஆனா அது எதுவுமே வேண்டாம்னு சொல்லி இந்த ஹண்டர் அசோசியேஷன்ல ஒரு சப்ப பீஸா ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பதான் மிருகங்களை விட மனுஷங்களை வேட்டையாடி கொள்ள முடியும். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு படு பயங்கரமா சொல்லுவான். சோ அப்படித்தான் இப்ப மத்தவங்களையும் கொண்டிருக்கான். சரின்ட்டு இப்ப சங்குக்கும் காங்குக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் இவனுக்கும் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் வெட்டி விழுகிற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அவனோட ஸ்பீட் எப்படி இருக்குது, பவர் எப்படி இருக்குதுன்னு ஒன்னொன்னையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சண்டையை போடுவான். ஃபர்ஸ்ட் காங்கு வேகமா இருப்பான், நம்ம பையன் ஸ்லோவா இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஈக்குவலா சண்டை போறத பார்த்துட்டு கீழே இருக்க மத்தவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சாங்கு இவன் இல்லவே இல்ல. இப்படியே 2 பேத்துக்குள்ளேயும் தாறுமாறான சண்டை. அதுல நம்ம பையலுக்கு 2-3 வெட்ட போட்டு விட்டுட்டான். இது என்ன ஆச்சுன்னா, நம்ம சங்குக்குள்ள இருக்க வெறிய கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விடுது. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஆனா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவனை கொல்லு, அப்பதான் நீ சேஃப்டியா இருக்க முடியும். இன்கேஸ் நீ அவனை கொல்லலைன்னா உனக்கு அதுக்கான பெனால்டி கிடைக்கும்னு வேற போட்டிருக்கும். சோ உன்னை போட்டு தள்ளுறதுக்காக எனக்கு சிஸ்டம் ஒரு ரீசனை சொல்லிருத்து. அதனால உன்னை கொல்ல போறேன்னு சொல்லும் போதே அவன் பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகும். அவனுக்கு ஒன்னும் புரியல, என்ன சிஸ்டம் அதுன்னு மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம பயல பாக்கணுமே, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம பயலோட வேகத்தை அவனால பார்க்க கூட முடியல. வெட்டு கன்னத்துல விழும். அது பாத்தீங்கன்னா பாய்சன் வெட்டு. சண்டை பாத்தீங்கன்னா தாறு மாறா நடக்கும். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படியே விட்டா சங்க அவனை கொன்றுவான்னு. உடனே அவனோட டெக்னிக் ஒண்ணு யூஸ் பண்ணுவான். என்னன்னா இந்த இடத்துக்குள்ள அவன்
எங்க இருக்கான் என்னன்னு சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. எல்லா சைடு இருந்தும் வாய்ஸ் கேட்கும். அவனை ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்க முடியாது, சவுண்ட வச்சு கண்டுபிடிக்க முடியாது, எது பண்ணாலும் கஷ்டம். ஆனா திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுவான். நம்மால பாத்தீங்கன்னா திணறுவான், ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு. ஒவ்வொரு டைம் அவன் அட்டாக் பண்ண வரும்போதும் கஷ்டப்பட்டு தான் தடுப்பான். பில்டப் போட ஆரம்பிச்சான், ஆனா கடைசியில மொக்கையாயிருச்சு. இப்படியே அவன் வந்து அட்டாக் பண்ணி நம்ம பயலோட கால்ல ஸ்ட்ராங்கா ஒரு வெட்ட போட்டுருவான். அதனாலேயே அவனால நிக்க முடியல. இது வரைக்கும் இந்த அட்டாக்ல இருந்து காங்க கிட்ட இருந்து எவனுமே எஸ்கேப் ஆனது இல்ல, எல்லாம் செத்து இருக்காங்க. சோ நீயும் சாக போறேன்ட்டு பயங்கரமா வந்து நிப்பான. ஜூஹி பார்த்துட்டு வேண்டாம்பா, என்ன வேண்டாம் நோண்டா, அடுத்து நீதான் ரெடியா இருப்பான். சாங்காலையும் எதுவும் பண்ண முடியல, கால் அடிபட்டு இருக்குது. இனிமேட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு காலை கியூர் பண்ணிட்டு எந்திரிச்சு நிப்பானா. அவனுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஹண்டர்ஸுமே அவங்களையே அவங்க ஹீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்தது இல்ல. இவன் பார்த்ததும் இல்ல, அப்படி கேள்விப்பட்டதும் இல்ல. இவன் என்ன வித்தியாசமா என்னென்னமோ வித்தியாலாம் காட்டுறான். இவன் நிஜமான ஹண்டரா இல்ல வேற ஏதாச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் ஆயிருச்சு. நம்ம பையன் இவ்வளவு நேரம் மனுஷத்தன்மையோட இருந்தான், இப்ப அவங்கிட்ட இருக்க எமோஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா காலி. இவனை மாதிரி ஆளுகளை கொல்றதுக்கு நான் கோவப்படணும்னு அவசியமே இல்ல, கூலா இருந்தா போதும்ட்டு கேஷுவலா நிப்பான். என்ன தம்பி நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்க போலன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். சாங்குக்கு இப்பதான் நல்லா புரியுது பையன் இந்த ஷார்ட் டைமுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டமான முடிவுகளை எடுத்திருக்கான்னு. ஏன்னா அப்படி எடுத்தாதான் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா அவனால மாற முடியும். இப்ப என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி இடத்துல ஹண்டர்ஸால மட்டும்தான் வர முடியும். அது மட்டும் இல்லாம இங்க சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு இடமும் இல்ல. ஸ்ட்ராங் ஆனவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் இங்க ரூல். அண்ட் அவன் தான் மேலையும் வருவான்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு மறைஞ்சிருவான். இந்த டைம் நம்ம பையன் பாத்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையவே இல்லை, கேஷுவலா தடுப்பான் அவன் அட்டாக்க பூரா. அவனுக்கே ஷாக்கு, எப்படி நம்மளை இவன் ட்ராக் பண்றான்னு. அதுக்கப்புறம் நம்மால அவனோட மர்டரஸ் இன்டென்ட்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி நெஞ்சிலேயே கத்தி இறக்கிடுவான். அவனால சுத்தமா நம்பவே முடியல இது எப்படி பாசிபிள்னு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு சண்டை போட மாட்டான். அப்பதான் அவன் நம்ம சங்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான். அதான் ஏன் அவங்களை கொன்னான்னு கேட்டான்ல, அதுக்கு நம்மள மாதிரி கொடூரமா கொலவெறித்தனமா சண்டை போடுற ஹண்டர்ஸ் யாருமே நார்மலான மாரல் பீப்புள்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட நீயும் நானும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி நேரத்துல ஒரு கில்லிங் மிஷின், அவ்வளவுதான். அதனால தான் நான் தோத்ததால இப்ப செத்து போயிட்டேன். இதெல்லாம் ஒரு நேச்சரான விஷயம் தான். ஆனா உன்னை வந்து இந்த விஷயத்துல சேர்க்கவே முடியாதும்பா. என்னன்னா அவனால கொல்ல முடியுது, அவனையே அவனை ஹீல் பண்ணிக்க முடியுது, டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனால அப்டேட் ஆக முடியுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அது எப்படின்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டேன்பா. ஏன்னா நம்ம பையலுக்கே அவனை பத்தி முழுசா இன்னும் தெரியல. அப்புறம் எங்க இவன்கிட்ட சொல்றது? சாகர நேரத்துல கூட வில்லத்தனமா பேசுறான் பாருங்க. அதாவது இப்ப இவனை கொன்னுட்டான்ல, இதுக்கப்புறம் போய் இவனால ரேங்கர்னு சொல்லி எல்லாத்திட்டையும் நடிக்க முடியாது. கண்டிப்பா நீ மாட்டிக்குவேன்னு சொன்னா நான் ஸ்ட்ராங்கான ஹண்டர்னு சொல்லிக்கிறேன், மத்தபடி எனக்கு எந்த பஞ்சாயத்தும் வராதும்பா. அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி. நீ வளர வளர உன்னோட ஷேடோ மோசமான இடங்கள்லயும் கண்டிப்பா விழத்தான் செய்யும். அந்த இடம் எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கோ அந்த அளவுக்கு நீயும் ஸ்ட்ராங் ஆனவனா தான் இருப்ப. ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத, இதுக்கப்புறம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ ஒரு நரகத்தை எட்டி பார்க்கும் போது அந்த நரகமும் உன்னைய பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செத்துட்டான். இந்த டைம் நம்மளுக்கு கிடைச்ச பவர் என்னன்னா ஸ்டெல்த். இப்ப என்னன்னா அவனால ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதே நேரம் ஏதோ ஒண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதையும் அவனால ஃபீல் பண்ண முடியுது. அதான் பயலோட மனுஷத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஃபியூச்சர்ல என்ன ஆக போதோ உடனே ரெண்டு பேரும் ரொம்ப தேங்க்ஸ் பாங்க. ஏன்னா இவன் மட்டும் இல்லன்னா டெஃபினட்டா ரெண்டு பேருமே செத்துருப்பாங்க. அவன் என்ன சொல்லிடுவான், நீங்க வெளியில போங்க, நான் போய் அந்த பாஸை கொண்டுட்டு வரேன்னு கிளம்புவான். சரி ஓகேன்ட்டு அவங்களும் வெளியில போயிருவாங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ரெண்டு பேர்த்த விட்டுட்டாங்களே. அப்புறம் அந்த பாஸை கொல்ற மேட்டர் எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு டம்மியான டஞ்சன் தான், அப்படியே ஈஸியா போட்டு தள்ளிடுவான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா டஞ்சன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. காங் டஷிக்கு அப்புறம் அந்த 3 கைதிங்க அப்புறம் ஒரு 2 ஹண்டர்ஸ் இவங்க எல்லாம் செத்து போன மேட்ரு ஊஜின் சொல்லுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல அவன் தான் அவங்க எல்லாத்தையுமே கொன்னாங்கிற மேட்டரும் தெரிஞ்சு போச்சு. உடனே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கூடவே இருந்து எதையுமே நோட் பண்ணாம விட்டுருக்கான்ல. அண்ட் அவனால நம்பவும் முடியல. எப்பவுமே கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் இருப்பான், ஆனா கூட இருக்கிறவன் தானே எதுவும் பெருசா கண்டுக்கல. கடைசியில இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்மளால வந்து மீட் பண்ணுவானா, அப்போ சங்க பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டான். என்ன பையன் டோட்டலாவே மாறிட்டானே. வந்து மன்னிப்பு கேட்டுட்டு முதல்ல அவன் கேட்ட கேள்வி உங்கள யாரு காங்க கொன்னதுன்னு. ஏன்னா அவன் சாதாரண ஆள் இல்ல, அதனாலதான் நோண்டி கேக்குறான். இதுக்கு மேல சங்கால சீக்கிரட்டை ஒளிச்சு வைக்க முடியாது, அதனால பேசாம சொல்லிடலாம். அதை சொல்லிட்டானா அந்த யூஜின் ஹோ கிட்ட போட்ட டீல கேன்சல் பண்ண வேண்டியதான், வேற வழி இல்லன்னு சொல்ல வரும்போது நம்ம சாங்கு நான் தான் கொன்னீர்வாரு. நீங்க சி ரேங்க் அவன் பி ரேங்க் எப்படி கொன்னீங்க நம்ப முடியலன்னு கேட்டவன, ஆமா என்னால தனியா பண்ணிருக்க முடியாது, என் கூட என்னோட ஃப்ரெண்ட் ஹீலர் இருந்தவன தான் அவனை போட்டு தள்ள முடிஞ்சதுமானா. இது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட பாடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெட்டுக்காயங்கள், சண்டை போட்டிருக்காருன்னு அதுலயே தெளிவா தெரியுது. இவருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தானே. அதனால சரி ஓகே நடந்த சம்பவத்தை எழுதி கொடுத்துட்டு போங்கன்ட்டு போவான். இப்ப கூட நம்ம பையன் மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கும், பி ரேங்க் ஆளை கொன்னுட்டோங்கிறதுக்காக இவன் வந்து டெவலப் ஆயிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த முன்னாடி இருக்கானே இவன் ஒரு ஏ ரேங்க், அவன் கூட அவ்வளவு டஃப் கொடுக்கும் போது இவன் கூட எல்லாம் எதிர்த்து நிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ இத பத்தி யோசிச்சுட்டு இருந்த உடனே சாங்கு நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ பண்ண ஹெல்ப்புக்காக இந்த பஞ்சாயத்தை நான் மூடி மறைக்கிறேன்ட்டு போவாரு. சிறப்பு மிக சிறப்புன்னு இவங்க கிட்ட ஒரு 3 மணி நேரம் விசாரணை நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா காங்கு கிட்ட இந்த மாதிரி கொல்ல சொன்னாரே ஒரு பெரியவர், அதான் பாதிக்கப்பட்ட
சந்தேகப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா அவரு நான் தான் அவனை ஹையர் பண்ணி கொல்ல சொன்னேன் அப்படின்னு அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. சோ இப்படி எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச உடனே இந்த பிரச்சனையும் இதோட முடிஞ்சது. ரைட்டு அப்படியே பார்க்குக்கு வந்திருப்பாங்க. ஜூஹி ஜின்ஹுவை கூப்பிட்டு ஒரு எசன்ஸ் ஸ்டோனை காமிச்சு இது என்ன ஏதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேப்பா. சத்தியமா தெரியலன்னு சொல்றானா இல்ல தெரியும்னு சொல்றானா இல்ல மறந்துட்டானாங்கிறத அடுத்த எபிசோட்ல பாப்போம். டாடா.